ரூபாய் நோட்டுலாம் ஈஸியாக கிழிஞ்சிடுது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆர்பிஐக்கும் இதே கவலை வந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒரு சூப்பரான முடிவை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு சிகா ஸ்பீக்ஸில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா காகிதத்தால் செய்யப்பட்டதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. அது 100% காட்டன் அண்ட் லினனால் செய்யப்படுறது தான். இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து நிறைய நேரங்களில் கிழிஞ்சிடும், அழுக்காயிடும், கசங்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க வேண்டிய ஒரு தேவையும் ஆர்பிஐக்கு வருது. அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஆர்பிஐ எடுத்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ரூபாய் நோட்டுகள்லாம் எப்படி நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆர்பிஐ இப்போ பணத்தை வந்து அச்சிடத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அண்ட் மக்களுடைய தேவை அடிப்படையில் எவ்வளோ பணம் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு எஸ்டிமேட் வந்து பண்ணுவாங்க. அந்த எஸ்டிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அரசுக்கிட்ட பேசுவாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி நம்ம நாட்டுக்கு ஒவ்வொரு ரூபாய் மதிப்புலையும் எவ்வளோ பணம் வந்து அச்சிடணும் அப்படிங்கிற ஒப்புதலை பெறுவாங்க. அதுக்கு அடுத்தது பணத்தை அச்சடிக்க வேண்டிய வேலை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நாசிக், தேவாஸ், மைசூரு அண்ட் சல்ஃபோனி இந்த 4 இடங்களில் தான் ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சிடுறாங்க. இந்த 4 இடங்களில் இப்போது அப்ரூவல் வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரியான தொகைகள் வந்து அச்சடிப்பாங்க. ஸோ இப்போ அச்சடிக்கப்பட்ட பணமானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாணயச்சாலைகளுக்கு கொண்டு போவாங்க. அதாவது கரன்சி செஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பொதுமக்களுக்கு வரும். ஸோ பொதுமக்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா பேங்க் அண்டு ஏடிஎம்ஸ் இது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பணம் வரும். சரி, இப்படி தான் பணம் நம்ம கைக்கு வந்து சேருது. ஆமாம், இந்தியா எவ்வளோ வேணாலும் பணத்தை அச்சடிச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதான் முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்ச இருப்பு முறை, அதாவது மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது 200 கோடி அளவுக்கு சொத்து இருந்துச்சுன்னா தான் அதை வச்சு தான் பணத்தை வந்து அச்சடிக்க முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் 115 கோடி வந்து தங்க இருப்பாக இருக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய 85 கோடி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு செலாவணியாக இருக்கணும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் பணத்தை வந்து இவங்க பிரிண்ட் பண்ணி புழக்கத்துக்கு விடுவாங்க. சரி, இப்போது பணம் எப்படி நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2024-25 நிதியாண்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2357 கோடி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா 500 ரூபாய் நோட்லேருந்து 10 ரூபாய் நோட்டு வரைக்கும் ஒரு தொகையிலையும் எவ்வளோ பணம் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 2357 கோடி ரூபாய் வந்து இந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் ஆர்பிஐ திரும்ப வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆண்டில் பணத்தை அச்சடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த 2024-25 நிதியாண்டில் மட்டும் 6372 கோடி மதிப்பில் வந்து செலவிட்டிருக்காங்க பணத்தை அச்சடிக்கிறதுக்கு. ஸோ அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2357 கோடி வந்து திரும்ப பெற்றுட்டாங்க. அதாவது மொத்த செலவில் 1/3 பங்கு வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் ரிசர்வ் வங்கி வந்து புதுசாக நோட்டுகளை அச்சடிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படுது. ஸோ புதுசாக நம்ம வந்து அச்சிட்டுட்டே இருக்கணும்னாக்கா நிறைய செலவாகும். அப்படிங்கிறதுனால தான் இப்போது இவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் ரூபாய் நோட்னா என்ன, அது எப்படி தயாராகும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாலிமர் ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிமர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாலியுரத்தேன் அப்படிங்கிற ஒரு பொருளால் செய்யப்படக்கூடிய ரூபாய் நோட்டுங்கிறதுனால தான் இதை பாலிமர் ரூபாய் நோட்டு அப்படி சொல்கிறோம். ஸோ இதை எதை கொண்டு செய்வாங்க அப்படின்னா அது தமிழில் பாலியுரத்தேன் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பயாக்சுவலி ஓரியன்டட் பாலிப்ரப்ளின், அதாவது பிஓபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இதை பயன்படுத்தி தான் செய்வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிஎத்திலீன் டெராப்தலேட் அப்படிங்கிற ஒரு பொருள் பிஇடி இதன் மூலமாகவும் செய்வாங்க. பட் மேக்ஸிமம் பிஓபிபி இதன் மூலமாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பாலியுரத்தேன் துகள்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் உருக்கி ஒன்றா சேர்த்து ஒரு பாலிமர் ஃபிலிம் ரோல் வந்து தயார் பண்ணாங்க. ஸோ முதல் படத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபிலிம் ரோலை என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் வந்து சேர்க்கறதுக்காக அடுத்த கட்டம் நடக்கும். அதாவது இப்போது கள்ள நோட்லாம் அடிச்சிருவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக ஓவிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கலி வேரியபிள் இங்க் அப்படி சொல்லுவாங்க. அதாவது மாறும் தன்மை கொண்ட மைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹாலோகிராம்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து சேர்ப்பாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது அட்வான்ஸ்டு பிரிண்டிங் மெஷினுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த இடத்துல தான் அந்த பணத்துடைய வடிவமைப்பு, அதில் இருக்கிற நம்பர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி முடிப்பாங்க. இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து கரெக்டாக கட் பண்ணி அதை பேக் பண்ணி மக்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளால் நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாலிமர் ரூபாய் நோட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா நீடித்த உழைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகளை விட 3-4 மடங்கு அதிக ஆயுட்காலம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அதே மாதிரி இதுக்கு வந்து மேம்பட்ட பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடிப்படையாக வச்சு ஈஸியாக கள்ள நோட்டு அடிக்க முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அடுத்தது சுத்தம் மற்றும் சுகாதாரம். ஏன்னா இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நோட்டில் பார்த்தோம்னா ஈஸியாக தண்ணியில் நனைஞ்சிடும், எண்ணெய் அழுக்கு இதெல்லாம் ஈஸியாக அதில் வந்து படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டு வந்து அது எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீண்ட காலம் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா ஈஸியாக கிளியாது, மடியாது. அதனால் இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அதிக காலத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன் அப்படின்னா இப்போ பிளாஸ்டிக்கை நம்ம மண்ணில் தூக்கி போட்டோம்னா தான் பிரச்சனை. நம்ம ரூபாய் நோட்டை கண்டிப்பாக அந்த மாதிரி வீசி எறிய மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய காலத்துக்கு வந்து பயன்படுங்கிறதுனால நம்ம ஈஸியாக அடிக்கடி வந்து புது நோட்டுகள் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நிறைய காலத்துக்கு இது இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஆனால் அதே மாதிரி இதை வந்து ஏடிஎம் மையங்களாக இருக்கட்டும், மற்ற மெஷின்ஸ்லையும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்தியா மட்டும் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நோட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதையும் குறிப்பாக சொல்லணும்னா 1988 முதலாக ஆஸ்திரேலியா தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இந்தோனேஷியா, தாய்லாந்து மாதிரி 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம தற்போதைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சிடுறதுக்கு அதிக செலவாகுது. அதே மாதிரி அதோட ஆயுட்காலமும் குறைவாக இருக்குது. ஈஸியாக கிழிஞ்சிடுது, கசங்கிடும், மடங்கும், அழுக்காகும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை நோக்கி நகரலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான செலவும் குறைவாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி அதை பராமரிக்கிறதும் ஈஸியாக இருக்குது. ஸோ இதனால தான் இப்போது ஆர்பிஐ இந்த முடிவுக்கு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முதற்கட்டமாக 10 ரூபாய் அண்ட் 20 ரூபாய் நோட்டுகளை மட்டும் அச்சடித்து இதை வந்து சோதனை அடிப்படையில் பரிசோதிக்க போகிறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து மற்ற ரூபாய் நோட்டுகளையும் இதே மாதிரி பிளாஸ்டிக் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்பிஐயோட இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.